Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல 10th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவரோட ஃளைட் டிராவலை பத்தி சொல்லியிருக்காரு. அவர் எங்க இருந்து டிராவல் பண்றாருன்னு பார்த்தோம்னா சென்னையில இருந்து லண்டனுக்கு வந்து டிராவல் பண்றாரு. எது வழியா டிராவல் பண்றாரு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் மூலமா வந்து அவர் டிராவல் பண்றாரு. அப்படி பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் மூலமா அவர் டிராவல் பண்றப்ப சென்னை டு லண்டன் ஃப்ளைட் வந்து எவ்வளோ டியூரேஷன்ல வந்து அந்த இடத்த அதாவது லண்டன்ல ரீச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 11 ஹார்ஸில் வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவருடைய ஜேர்னியை சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போன்னுட்டு பார்த்தோம்னா 23.30 ஹார்ஸில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே இருந்துன்னா சென்னையிலேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய ட்ராவலை. இப்போ வந்து பார்த்தோம்னா அது சண்டே 23.30 ஹார்ஸ்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் வந்து எல்லாமே இவங்க சொன்னது வந்து பார்த்தோம்னா சென்னையை பேஸ் பண்ணி இருக்குது. சென்னையை பேஸ் பண்ணி இருக்கிற டைம் வந்து ஐஎஸ்டின்னுட்டு சொல்லுவாங்க. இதை நீங்கள் சோசியலில் வந்து படிச்சிருப்பீங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னுட்டு சொல்லுவாங்க. அதுவே லண்டனில் வந்து பார்த்தோம்னா கிரீன்விச் மீன் டைம்னுட்டு சொல்லுவாங்க, ஜிஎம்டின்னுட்டு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற டைம் பீரியட் வந்து வேறு இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து வேறு இருக்கும். அது நீங்கள் சோசியலில் வந்து தெளிவாக படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே இருக்கிற டைமுக்கும் அங்கே இருக்கிற டைமுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4.5 ஹார்ஸ் வந்து அகேடாக இருக்குன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்போனா லண்டனில் வந்து லேண்ட் ஆகுறப்ப அங்கே டைம் வந்து என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா 23.30 ஹார்ஸில் தான் வந்து அவருடைய ட்ராவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறார். அது எப்போன்னு பார்த்தோம்னா சண்டே அப்போ. இப்போ இந்த 23.30 ஹார்ஸை நான் நார்மல் டைம், அதாவது இது பார்த்தோம்னா ரயில்வே டைம்னுட்டு சொல்லுவாங்க. ரயில்வே டைம்ங்கிறது 24 ஹார்ஸுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நார்மல் கிளாக்கில் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே 12 வரைக்கும் தான் இருக்கும். அப்படி இந்த டைமை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 12க்கு மேலே தனி 13 14 போயிடுச்சுனாலே அது பிஎம் வந்து டினோட் பண்ணும். இங்கே 23.30ங்கிறப்ப அது 11:30 வந்து டினோட் பண்ணும். 11:30 எனக்கு 12 தாண்டி 13 14 வந்துருச்சுனாலே அதை பிஎம் வந்து டினோட் பண்ணோம். அப்படின்னா 11:30 பிஎம்னுட்டு அர்த்தம். இப்போ இந்த ட்ராவல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹார்ஸ் வந்து நடக்குதுன்னு பார்த்தோம்னா 11 ஹார்ஸ் வந்து இந்த ட்ராவல் வந்து நடக்க போகுது. அப்படின்னா ட்ராவலிங் டைமையும் நான் சேர்க்குறேன். ட்ராவலிங் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 11 ஹார்ஸ். அந்த லெவலோட இந்த 11:30 வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 22.30 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 22.30ங்கிறது எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரயில்வே டைமில் வந்து இருக்குது. இப்போ இந்த 22.30 ஹார்ஸை நான் எந்த டேர்மில் எழுத போகிறேன்னு பார்த்தோம்னா 12 ஹார்ஸ் டேர்மில் எழுத போகிறேன். அதாவது நார்மல் கிளாக் டேர்ம்ஸில் வந்து எழுதுறதுக்காண்டி 22.30 நான் 12ஆல் மைனஸ் பண்ணிக்கிறேன். 12ஆல் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 10:30 ஹார்ஸ்னுட்டு எனக்கு கிடைக்கும். இந்த 10:30 ஹார்ஸ் வந்து எனக்கு ஏஎம், அதாவது 10:30 ஏஎம்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ இது வந்து பார்த்தோம்னா எனக்கு சென்னை டைம். இப்போ இந்த சென்னை டைமை வந்து நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா லண்டன் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஜிஎம்டி, அதாவது கிரீன்விச் மீன் டைமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணால் அது 4.5 ஹவர் வந்து ஹகர்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4.5ங்கிறத நான் எப்படி எழுதலாம்னா 4.30ன்னுட்டு நான் எழுதலாம். அப்படின்னா இந்த 10:30ல் 4:30 மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 6 கிடைக்கும். இது ஏற்கனவே ஏஎம். இதில் நான் இன்னொரு இதை வந்து மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு திருப்பி ஏஎம் தான் கிடச்சிருக்கும், 6 ஏஎம்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ இது பார்த்தோம்னா சண்டே வந்து நடக்குது. அவருடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறது சண்டே. அதுலேருந்து 11 ஹார்ஸ் தான் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 11 ஹார்ஸுங்கிறப்ப அந்த இடத்துக்கு மண்டேயில் போய் அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க. மண்டே மார்னிங் 6 AM வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அவருடைய ட்ராவல் ஜேர்னி மண்டேயில் போய் முடியுது. மண்டே அன்னைக்கு 6 AM வந்து அவரோட ட்ராவல் ஜேர்னி வந்து லண்டன் ஏர்போர்ட்டில் போய் முடியுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். லண்டன் ஏர்போர்ட்டில் மண்டே மார்னிங் 6 AMக்கு வந்து அவர் ரீச் ஆகுறாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.